கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அண்ணாமலை ஓய்வு எடுக்கல, நிதானமா ஸ்ட்ரைக் தி அயர்ன் ஒயில் இட் இஸ் ஹாட்னு தனக்குள்ளேயே நேரம் காலம் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிறார். யார் உன்னை கடுமையாக எதிர்க்கிறானோ அவன் ஒன்றை சார்ந்தவங்களுக்கு நம்பிக்கை உரியவன்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்றாங்க. அப்போ இந்த இடதுசாரிகளும் காங்கிரஸ்காரர்களும் மதசார்புன்னு பேசக்கூடியவங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடகத்தில் யாரை எதிர்க்கிறாங்கன்னா அண்ணாமலையை தான் எதிர்க்கிறாங்க. எடப்பாடியை நம்பாம தன் பலத்தை நம்பி பாஜகவுக்கு ஒரு மரியாதை, தொண்டனுக்கு ஒரு பெருமிதம், தொண்டனுக்கு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தது அண்ணாமலை. இது ஒவ்வொரு பாஜக தொண்டனும் தெளிவாக தெரியுமா? ஐயோ தனிச்சுன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, 5 சீட்டு கொடுங்க, 5 சீட்டு கொடுக்கறத கொடுங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. அந்த கட்சியை 5 ஆண்டுகளில் 11.4% உயர்த்தினது அண்ணாமலை. இத அதாவது சீட்டு கம்மியா கொடுக்கிற பட்சத்தில் வெளியேறிடுவார் அப்படி சொல்லி பாஜகவோட 2-3 மடங்கு பெரிய தலைவராட்டு அண்ணாமலை உருவாகி, அபிஷேல் பாஜகவோட அண்ணாமலை பெரிய தலைவராக உருவாகி. எப்படி சார் அது? அதுக்குள்ள வீகங்கள் இருக்கு, வழிமுறை இருக்கு, எல்லாத்தையும் நான் உடைச்சு பேச மாட்டாங்க. அண்ணாமலை இந்த கட்சியை வளர்த்தார் அப்படிங்கிறது சரி, கட்சியை விட பெரிய அளவர் அப்படிங்கிறது எப்படி? இன்னைக்கு இந்த 18% மோடி பிரதமர் என்று எடுக்கப்பட்ட வாக்குகள்ல ஹீரோ அண்ணாமலை தான். அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னா இந்த 18% வாக்குல கணிசமான பகுதி, நான் எல்லாம் போயிடும் சொல்ல வரல, மோடி பிரதமர் வாக்குகள்ல ஒரு பகுதி சீமானுக்கு போகலாம். இப்போ நீங்களே சொல்லுவீங்க நான் வந்து மோடியோட லாயலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, அவரையும் வந்து அப்படிதான் நீங்க குறிப்பிடுறீங்க அண்ணாமலை மோடியோட லாயலிஸ்ட் அப்படிங்கிற பட்சத்துல எப்படி வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? அந்த ஆசையை எப்படி தூண்டுவாங்க? அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லை? டெல்லியின் ஆசீர்வாதமும் அத்தகைய சூழ்நிலை இருக்கணும்னு நான் லைட்டா சொன்னா இல்லையா? சிராக் பஸ்வான் கடந்த 5 ஆண்டுகளில் தனிச்சுதானே நின்னாரு. அண்ணாமலை போர்க்கொடி தூக்கிட்டாருன்னா அப்படி தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழக பாஜக, அகில இந்திய பாஜக, அதிமுக சீட்டு பேரத்துல அவங்க ஏற்படுத்துவாங்கன்னா அது அண்ணாமலை அதை எதிர்த்து கல்யாண் சிங் எதியூரப்பா மாதிரி வெளியேறிட்டாருன்னா சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எல்லா கட்சியினுடைய அந்த சுற்றுப்பயணம், அந்த அரசியலுக்கான வேலை எல்லாமே ஆரம்பித்த போது இந்த பக்கம் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் சற்று ஓய்வு எடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் தராரு. அந்த ஃபார்ம் ஹவுஸில் மாடெல்லாம் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிற அடுத்த மூவ் என்னவா இருக்கும் சார்? அண்ணாமலை ஓய்வு எடுக்கல, நிதானமா ஸ்ட்ரைக் தி அயர்ன் ஒயில் இட் இஸ் ஹாட்னு தனக்குள்ளேயே நேரம் காலம் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிறார். அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் தமிழக பாஜகவின் முகம். 2019ஆம் ஆண்டு இதே பாஜக 5 தொகுதியில் தான் போட்டியிட முடிஞ்சது. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரே அண்ணாமலை மேலே வைத்தறிச்சலையும் பொறாமையிலையும் காங்கிரஸ் பாஜக குறைவாக தான் போட்டிட்டுங்கிறத அண்ணாமலைக்கு எதிராக சொல்றாரு. பாஜக போட்டியிட முடியலைங்கிறது தான் உண்மை. நீங்க தனிச்சு போட்டியிடுங்கன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. கடைசியில் கெஞ்சி கூத்தாடி 5 சீட்டு கொடுங்க, கொடுக்குற சீட்டை தாங்கன்னுக்கிட்டு தென் மாவட்டத்தில் 3 சீட்டு, அது பிறகு ஏதோ 2 சீட்டு, ஒரு 4-5 சீட்டு மோசமான தொகுதிகளை வாங்கி நின்னாங்க. தென் மாவட்டத்திலே 4 சீட்டு. அந்த தேவர் பிரச்சனை இருந்ததுனால தென் மாவட்டத்தில் உள்ள 4 சீட்டையும் எடப்பாடி தலையை கட்டிட்டாரு. ப்ளஸ் ஒரு கோயம்புத்தூரில் CPR நின்னாருன்னு நினைக்கிறேன். 5 சீட்டு தான். ஒரு கட்சி தென் சென்னை கூட அந்த கட்சி தேசிய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி வரும் 20,000 ஓட்டில் TR பாலுகிட்ட தோத்த தென் சென்னை தொகுதியை கூட கொடுக்கல. அப்போ அந்த கட்சிக்கு நிலைமை அன்னைக்கு அதுதான், வேற வழி இல்லாமல் போச்சு. அண்ணாமலை மேல் உள்ள பொறாமையிலும் வைத்தறிச்சலும் காங்கிரஸும் இடதுசாரிகளும் வந்து தமிழிசைக்கு 2019 உள்ள தமிழிசைக்கு வக்கலாந்து வாங்கி பேசுறாங்கன்னா அம்பேத்கர் சொல்றாப்புல யார் உன்னை கடுமையாக எதிர்க்கிறானோ அவன் ஒன்றை சார்ந்தவங்களுக்கு நம்பிக்கை உரியவன்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்றாங்க. அப்போ இந்த இடதுசாரிகளும்
காங்கிரஸ்காரர்களும் மதசார்பின்னு பேசக்கூடியவங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடகத்துல யாரை எதிர்க்கிறாங்கன்னா அண்ணாமலையை தான் எதிர்க்கிறாங்க. அண்ணாமலை எடுத்த 18% என்டிஏ ஓட்டை தாங்க முடியாதவர்களாட்டு, அதை பொறுக்க முடியாதவர்களாட்டு, அதை ஜீரணிக்க முடியாதவர்களாட்டு அண்ணாமலை விமர்சிப்பாங்க. 2014 இந்த ஓட்டை எடுத்துட்டுன்னு எடப்பாடி பழனிசாமியே சொன்னார். 2014 என்டிஏ இந்த ஓட்டை எடுத்தது உண்மைதான். ஆனா அன்னைக்கு கேப்டனா இருந்தது கேப்டன் விஜயகாந்த். 14 இடங்கள்ல நின்னாரு. பாமகவும் பாஜகவும் இணையாக 8 இடங்கள் நின்னாங்க. ஒரு சீட்டு குறைவா அண்ணன் வைகோ நின்னார். 8 8 16 16 ஆன 23 23 14 37 சீட்டு இப்படியே போயிட்டு. ஆனா இங்க அப்படி அல்ல. மேஜர் பார்ட்னரா நின்னது பாஜக. 19 4 பேர் ஜாதி கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள். ஏசி சண்முகம், ஐயா பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் இவர்களும் தாமரையில் நின்னாங்க. ஏசி சண்முகம் ரெட்டலை வேண்டாம் தாமரையில் நிற்கிறேன்னு நின்னார். பாரிவேந்தர் ரெட்டலையில் போய் நின்று இருக்கலாம் பெரம்பலூர்ல, அவரும் தாமரையில் நின்னார். பாராட்டுக்குரியது. மோடிக்கு மேல உள்ள பற்றுதல்ல பாரிவேந்தர் தாமரையில் நின்னதை நான் பாராட்டுறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து 11.4% வாக்கு எடுத்தாங்க. அப்ப எடப்பாடியை நம்பாம தன் பலத்தை நம்பி பாஜகவுக்கு ஒரு மரியாதை, தொண்டனுக்கு ஒரு பெருமிதம், தொண்டனுக்கு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தது அண்ணாமலை. இது ஒவ்வொரு பாஜக தொண்டனும் தெளிவாக தெரியுமா. 5 ஆண்டுகள்ல இந்த இடைவெளி வந்திருக்கு. அதற்கு முந்தைய 5 ஆண்டுகள்ல தென்சென்னை கிடையாது, தூத்துக்குடி தான். நீங்க தனிச்சு நின்னுங்க, ஐயோ தனிச்சு நின்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, 5 சீட்டு கொடுங்க, 5 சீட்டு கொடுக்கறத கொடுங்க, கொடுக்கறத கொடுங்க, கொடுக்கறத கொடுங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. அந்த கட்சியை 5 ஆண்டுகள்ல 11.4% உயர்த்தினது அண்ணாமலை. இத எவன் யார் விமர்சனம் பண்றாங்க? இடதுசாரி விமர்சனம் பண்றான், தீக்காக்கார விமர்சனம் பண்றான். நீங்க டிவியில அந்த முகங்களை பாருங்க. என் தம்பி மாதிரி தான். அதுல நான் செந்தில் என் தம்பி தான். அது இல்லாம திறமையான ஒரு தம்பி. அவன் கொள்கையில அவன் உறுதியா இருப்பான், என் கொள்கையில நான் உறுதியா இருப்பான். அது வேற விஷயம். பட் அண்ணாமலை விமர்சனத்துல செந்தில் தெளிவா இருப்பாப்புல, இவர் ஜீவசகாப்தம் தெளிவா இருப்பாப்புல. புகாரிங்கிற பாய், அந்த பாய் மேல எனக்கு பற்றுதல் உண்டு. திறமையான ஒரு முஸ்லிம் தம்பி, அவன் காங்கிரஸ்ல இருக்கிறான். பட் அண்ணாமலை மேல விமர்சனத்தை வைப்பாப்புல. சோ அவர்கள் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு, ஒரு அடையாளமா வந்துட்டாரு, அந்தஸ்தை கொடுத்துட்டாரு, தொண்டர்களை தலைநிமுறை செய்துட்டாருன்னு அண்ணாமலை மேல விமர்சனம் வைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன நாம உணர்ந்து கொள்ள முடியுது? தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை. அமித்ஷா வந்தார், கூட்டம் அலறிச்சு அண்ணாமலைக்காக, எல்லா இடமும் அண்ணாமலை கைத்தட்டு. சோ இந்த 11.4 மட்டுமல்ல, 18% என்டிஏ வாக்குல, ஓபிஎஸ் கான்ட்ரிபியூட் பண்ண வாக்குல, டிடிவி கான்ட்ரிபியூட் பண்ண வாக்குல, அன்புமணி ராமதாஸ் கான்ட்ரிபியூட் பண்ண வாக்குல, 2 பேரையும் சேர்த்துக்கும். இப்ப அதுல நமக்கு அப்பா மகனுக்குள்ள ஒரு இது வேண்டாம். அப்பாவால பாதிக்கப்பட்டோம், மகனுக்காக அப்பா நம்மளை பாதிக்க செய்தார். அதுல நம்ம அப்பா மகன் அந்த இது வேண்டாம். அப்பாவால் தான் நம்ம அறிமுகமானோம். அந்த நன்றியும் காட்டி விடுவோம். மகனுக்கு நமக்கு ஒன்றும் விரோதமும் இல்லை. ஸோ அப்பா மகன் இவங்க 2 வரால கிடைச்ச 18% வாக்குக்கும் ஹீரோ அண்ணாமலை. ஹீரோ அண்ணாமலை. அண்ணாமலை தான் அந்த 18% வாக்குக்கும் ஹீரோ. 1971ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர்னு எடுத்த 55% வாக்குல 2 ஹீரோக்கள். ஒருத்தர் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர், இன்னொருவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர். 77ல ஒருத்தர் 30 விழுக்காடு வாக்களை பெற்றாரு, இன்னொருத்தர் 25 விழுக்காடு வாக்களை பெற்றார். 24.8 30.3. இன்னைக்கு இந்த 18% மோடி பிரதமர் என்று எடுக்கப்பட்ட வாக்குகள்ல ஹீரோ அண்ணாமலை தான். அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னா இந்த 18% வாக்குல கணிசமான பகுதி. நான் எல்லாம் போயிடும் சொல்ல வரல. மோடி பிரதமர் வாக்குகள்ல ஒரு பகுதி சீமானுக்கு போகலாம், ஸ்டாலினுக்கும் போகலாம். ஏன்னா கடந்த காலங்கள் அதை நிரூபிச்சு காட்டியிருக்குன்னு சொல்லும் போது நம்ம அதை மறுத்து பேச முடியாதுங்கிறதும் என்னோட பார்வை. இந்த 18% ஓட்டுக்கு இடையில ஒரு பெரிய ஹீரோவா இருக்கிறது அண்ணாமலை. அண்ணாமலை போர்க்கொடி தூக்கிட்டாருன்னா அப்படி தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழக பாஜக, அகில இந்திய பாஜக, அதிமுக சீட்டு பேரத்துல அவங்க ஏற்படுத்துவாங்கன்னா
அது அண்ணாமலை அதை எதிர்த்து கல்யாண் சிங் எதியூரப்பா மாதிரி வெளியேறிட்டாருன்னா பாஜக 1, அண்ணாமலை. அதாவது சீட்டு கம்மியா கொடுக்குற பட்சத்தில் வெளியேறிடுவார் அப்படி சொல்றீங்க. பாஜகவோட 2-3 மடங்கு பெரிய தலைவராட்டு அண்ணாமலை உருவாயிருவார். அபிஷேல் பாரா பாஜகவோட அண்ணாமலை பெரிய தலைவரா உருவாயிருவார். எப்படி சார் அது? அதுக்குள்ள வீகங்கள் இருக்கு, வழிமுறை இருக்கு. எல்லாத்தையும் நான் உடைச்சு பேச மாட்டேன். அண்ணாமலை இந்த கட்சியை வளர்த்தார் அப்படிங்கிறது சரி, கட்சியை விட பெரிய அளவர் அப்படிங்கிறது எப்படி? கட்சி 11.4% விழுக்காடு வாக்கு அல்லது ஒரு 10% வாக்கு உள்ள ஓட்டை வாங்காம ஒரு 3-4% வாக்குக்குள்ள சீட்டு போனா கிடைச்சா போதுன்னு நயனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை அம்மையார், பொன்னார், சீனிவாசன், முருகன், எச் ராஜா, இவங்க நிர்மலா சீதாராமன், கேசவநாயகன்ஜி தான் நான் நம்புறேன். அவர் தான் எனக்கு ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தலைவரா உரிய சீட்டை வாங்கிடுவாரு. கேசவநாயகன்ஜி எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர், வாழ்க்கையை RSSக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர் இந்த தான் எம்எல்ஏ போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அவரே கண்டெஸ்ட் பண்ண மாட்டார். கோவிந்தராஜில் இருந்து மோகன்ராஜில் இருந்தார். மோகன்ராஜில் முன்னாடி இருந்த இடம், அந்த இடத்துக்குள்ள இப்போ இவர் கேசவநாயகன்ஜி இருக்கிறார். ஸோ கேசவநாயகன்ஜி எல்லாம் சேர்ந்து கோட்டை விட்டாங்கன்னா அது 3-4% கட்சியாட்டு போயிடும். அந்த 3-4% கட்சியில 8-10 தலைவர்கள் ஒருத்தராட்டு அண்ணாமலை இருக்கிறதுல அண்ணாமலை என்ன ஆகும்? அண்ணாமலைக்கு எதிர்காலமே போயிடும். எதிர்காலம் எடப்பாடி பாஜகவை பயன்படுத்தி 2வது இடத்தை தக்க வச்சுக்கிடுவாரு. மாற்று சக்தி நான் தான்னு எடப்பாடிக்கு பிறகு மிதுன் பழனிசாமி அந்த கட்சியை கைப்பற்றுவார். அது இன்னொரு அடியாட்டு அண்ணாமலைக்கு முடியும். ஸோ அண்ணாமலை இந்த இடத்துக்குள்ள வெளிப்பாதான் இருப்பாரு, தூங்க மாட்டாரு. அரசியல்ல 24 மணி நேரம் அலர்ட்டா இருக்கணும். அவர் விவசாயம் பார்த்தாலும், மாடுகளை மேய்ச்சாலும், ஆடுகளை மேய்ச்சாலும் அவர் கண்ணும் கருத்துமா கவனமா 40 வயசு ஆகுது. எதிர்காலத்துல தமிழ்நாட்டில் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா பாஜக காலி ஆச்சுன்னா அவரும் அதோட சேர்ந்து 10-11 அத்தோடு அண்ணாமலையும் ஒருத்தரணி ஆயிடுவார். அப்படி ஒரு நிலைமை தனக்கு வர்றதை அண்ணாமலை விரும்ப மாட்டாரு. தெள்ள தெளிவா அண்ணாமலை அலர்ட்டா இருந்து அரசியல் பண்ணுவாரு. மேலிடமும் அப்படி ஒரு சூழ்நிலையில அண்ணாமலைக்கு மறைமுக ஆசையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மேலிடத்தோட ஒரு மறைமுக ஆசையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாமெல்லாம் அது சூழல் அப்படி வராமலே நம்ம ஏன் ஓவரா போகாண்டாம்? இல்ல பெரிய பொறுப்பு அந்த மாதிரி சொல்றீங்களா? மறைமுக ஆசை தனிச்சு நிற்கிறதுக்கு மற்ற இதுக்கெல்லாம் இப்போ நம்ம மோடிக்கு ஒரு வேலை அடிச்சுன்னா 2029 அண்ணாமலை வருவார், வரணும். 2029 எடப்பாடி விஜய் கூட கூட்டணி சேர்ந்தாருன்னா, அவர் தனிச்சுங்கிறாங்க, பட் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அவங்க 29 ராகுல் காந்தியோட போறதுக்கும் தயங்காதவங்க. ஸோ மோடி 29 ஏமாந்துடக்கூடாது. அதே வேளையில பாஜக பலமா இருக்கிறதுக்கு அண்ணாமலையும் 29 மோடி கூட இருக்கணும். எப்படினாலும் அண்ணாமலை ஒரு பாஜக ஒரு சிறிய சக்தின்னு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் சொல்ல மாதிரி 20 சீட்டுன்னு வந்தா அண்ணாமலை மீது உள்ள வன்மம், காழ்ப்புணர்ச்சி, குரோதம், வெறி இதுல பாண்டே போன்றவர்கள்லாம் அண்ணாமலையை குறைச்சி மதிப்பீட்டு பண்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னா பாஜகவோட 2 மடங்குக்கு மேலான ஒரு பெரிய கட்சியாட்டு அண்ணாமலை இருப்பாரு. அதற்கான மக்கள் ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்குது, அதாவது தொண்டர்கள் ஆதரவு இருக்குது. அதை அவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு, அதை தவிர்க்கிறதுக்கு எடப்பாடி எப்படி செயல்பட போறாரு, டெல்லி தலைமை அதை தவிர்க்க எப்படி செயல்பட போறாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் நான் பார்க்கணும். பாண்டேக்கு 20 சீட்டுங்க நம்ம பெருசா எடுக்காண்டாம், பட் 20 சீட்டு கொடுத்து அதை அண்ணாமலை ஏற்றுட்டாருன்னா பாஜகவோட 2 மடங்கு பெரிய சக்தியாட்டு அண்ணாமலை தமிழ் மண்ணில் உருவாயிருவாரு. எப்படி இருக்குது என்ன இருக்குதுலாம் நிறைய ரூட் இருக்கு, வழி இருக்கு. ஓகே, இப்போ நீங்களே சொல்லுவீங்க நான் மோடியோட லாயலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, அவரையும் அப்படிதான் நீங்க குறிப்பிடுறீங்க. அண்ணாமலை மோடியோட லாயலிஸ்ட் அப்படிங்கிற பட்சத்துல எப்படி வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? அந்த ஆசையை எப்படி தூண்டுவாங்க? அதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுல்ல? டெல்லியின் ஆசீர்வாதமும் அத்தகைய சூழ்நிலை இருக்குன்னு நான் லைட்டா சொன்னா இல்லையா? சிராக் பஸ்வான் கடந்த 5 ஆண்டுகள்ல தனிச்சு தானே நின்னாரு. இன்னைக்கு 29 சீட்டோட நிற்கிறாரு. கொடுத்த அனைத்து எம்பிகளையும் வெற்றி பெற்று மோடியின் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார் இல்லையா சிராக் பஸ்வான். ஸோ அண்ணாமலையும் தமிழ்நாட்டின் சிராக் பஸ்வான் ஆட்டு செயல்பட முடியும். எத்தனையோ வியூகங்கள் இருக்கு, எத்தனையோ இது இருக்கு. எல்லாமே நம்ம ஓப்பனா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான அவசியம் இல்லாம ஐயா எடப்பாடி
2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு 60 சீட்டு 120 சீட்டு ரெட்டலைக்கு 20% ஓட்டுக்குன்னா 11% ஓட்டுக்கு அதை ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 60 சீட்டு கொடுத்துட்டாருன்னா பாண்டிக்கு இந்த கணக்கு தெரியாது. கணக்கு தெரியாத குற்றவாளி பாண்டி. அதனால அப்படி ஒரு இது வந்துட்டுன்னா பிரச்சனையே இல்லை. என்ன பண்றாருங்கிறதுல அலர்ட்டாட்டு இருக்கணும். பாண்டே சொல்ற மாதிரி 20 சொல்லிட்டாருன்னா அப்போ ரிவோல்ட் பண்ணி 40 சீட்டுக்கு நான் தகுதியானவன், பாஜக 20 சீட்டுக்கு தான் தகுதியானதுங்கிறதையும் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டேட் பிஜேபியை விட 2 மடங்கு பெரிய சக்தியாட்டு அண்ணாமலை நிரூபிக்க முடியும். அதற்கான ஆதரவு வளையம் இருக்குது, மக்கள் அபிமானம் இருக்கு, தொண்டர்களின் ஆதரவு இருக்கு. ஒரு பீகாரி பாண்டே மட்டும் எடப்பாடி கூட போறதுனால ஒன்றும் நஷ்டமே இல்லை, ஒரு ஓட்டு கூட நஷ்டம் இல்லை. ஏன்னா 24 அவரு தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டார், ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு. அப்போ அவர் ஓட்டு நஷ்டம் இல்லை. அவர் ஏற்கனவே ஜெயவர்தனுக்கு ஆளு, ரெட்டலைக்கு ஆளு, எடப்பாடிக்கு ஆளா தான் இருப்பார், அல்லது ஆண்டி ஸ்டாலின்ங்கிற அந்த இதுக்குள்ள இருப்பார். ஸோ அப்படி ஒரு சிலர் போறதுல ஒன்றும் நஷ்டம் இல்லை. பெரும்பாலான வாக்காளர்கள் தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் நிற்பாங்க. ஸோ இத பிரச்சனை வராத அளவுக்கு பலத்துக்குரிய சீட்டை பாஜகவுக்கு எடப்பாடி கொடுத்துட்டாருன்னா நோ இஷ்யூஸ். ஓகே, இது இடையில வந்து விஜய் கூட போறாரு, விஜய் கூட பேச்சுவார்த்தை அண்ணாமலை அப்படிலாம் வந்துச்சு, அதெல்லாம் வதந்தியா? விஜய் பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வதந்தி. விஜய் ஒரு மண்புதிரை, தன் பாப்புலாரிட்டியை வச்சு அரசியல் பேரம் பேச வந்தவர். 230 நாள் போட்டுக்கிட மாட்டாரு, 39 போடாதவர், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர், வான ஏறி வைகுண்டம் போவாரா? இல்லவே இல்லை, ஆள் இல்லை அவருக்கு. நீங்க கரூர் துயரத்துக்கு வந்து எங்கேயாவது கண்ணன் கூட்டம் நடந்ததா, எங்கேயாவது அஞ்சலி கூட்டம் நடந்ததா, எங்கேயாவது அனுதாப ஊர்வலம் நடந்ததா, ஏதாவது நடந்ததா? ஒண்ணுமே நடக்கல. அமைப்பு இல்லை. நான் அமைப்பு இல்லைங்கிறது அந்தந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சும்மா ஒரு போக்கஸ்டா சென்ட்ரலைஸ்டு போக்கஸ் ஆட்டு தினமலர் போன்ற பத்திரிகைகளை பயன்படுத்தி தகவல்கள்னு வதந்திகளை பரப்பி சினிமா மார்க்கெட்டுக்கு அவரை பப்ளிசிட்டி ஆட்டு லைவ்லியா வைக்கக்கூடிய வேலையா சில கோடிகளை பெற்றுக்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமி பண்றாரு. சத்திய அரசியல் தான் நிற்கும். இந்த சாகச அரசியல், ஏட்டு சொரக்க அரசியல், காகித புள்ளி அரசியல்லாம் நிற்காது. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா ரிட்டர்ன் ஆகி போறதுதான் அவருக்கு நல்லது. இப்போ இன்னைக்கு தனிச்சு போட்டிங்கிற ஒரு இதை மீண்டும் பழைய நிலைப்பாடுன்னு எதை சொல்லியிருக்கிறாங்க. பிப்ரவரியில் அவங்க நிலைப்பாடு எடுப்பாங்க. இந்த தனிச்சு போட்டிடுங்கிற நிலைப்பாட்டு பேரம் பேசுறதுக்காக தான், எடப்பாடிட்ட பேரம் பேசுறதுக்கு தான் நடத்துறாங்க. ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு விஜய் உதறிட்டு போயிடுவார். இப்போ ஜனநாயக ரிலீஸ் வந்து அவருக்கு ஒரு சிக்கலை கொடுக்குது. ஜனநாயகத்துக்கு 5 நாள் கேப் இருக்குது. 5 நாள் வசூல் தான் அன்னைக்கு படங்கள்லாம். 3 நாள் வசூல், 4 நாள் வசூல் தான். 9, 10, 11, 12, 13 5 நாள் வசூல் கிடைக்குது. 6வது நாள் பொங்கல் வருது. இப்போ ஒரு சில அவருடைய அபிமானிகள் வந்து இவர் சிவகார்த்தியை படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அது சிவகார்த்தியன் பெரிய ஹீரோ, ஆனால் அது வந்து சுதா கொங்காராவா பேர் என்ன? சுதா கொங்காரா, அந்த அம்மையாரோட படம் தான். அவங்க சூரரை போற்று, ஜெய் பீம், ஒரு இறுதி சுற்றா ஒரு ஸ்டாண்டர்டான படம் எடுத்து இந்தியா ஃபுல்லா பேசக்கூடிய படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான திறமையான ஒரு பெண் இயக்குனர்னு அவங்களுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. இந்த பராசக்தியிலையும் அந்த கிரெடிபிலிட்டியை கொண்டு வந்துட்டாப்லன்னா ஹாலிடே சிவகார்த்தியனுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, ராயராஜ சோழனுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. யாரு ராயராஜ சோழன்? யாரு? ஜெயம் ரவி. ஏதோ ஒரு குட்வில் இருக்கு ராயராஜ சோழனுக்கு. அடுத்து அதர்வா, முரளி பையன். அவர் அந்த கேரக்டர் என்னன்னா சுதா கொங்காரா அதில் ஷைன் பண்ணிடுவாங்க. சுதா கொங்காரா ஷைன் பண்ணா பராசக்தி வந்து பொங்கல் படமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த இடம் வந்து விஜய் ஒரு சிக்கல்ல மாட்டுறாரு. இந்த சிக்கல் இதுக்கு வரல. எதுக்கு? லோகேஷ் கனகராஜ் பிளஸ் விஜய் லியோவுக்கு வரல. உதயநிதி அதை தூக்கி விட்டுட்டாரு. பாட்டு சூப்பர், ஃபைட்டு சூப்பர். இப்ப நீங்க சொல்ல வர்றது சிவகார்த்திகேயன் படம் விஜய் படத்தை ஓடாம பண்ணு சொல்ல வரீங்களா? ரிலீஸ் ஆகக்கூடாம அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? ரிலீஸ் ஆகுறது விஜய்க்கு பெரிய நெருக்கடிங்கிறாங்க. வசூல் பாதிக்கும். வசூல் கண்டிப்பா பாதிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடிய படத்தை ஒரு 10 நாள் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு 5ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிருங்க. 5, 6, 7, 8 கூட 4 நாள் கிடைக்கும்ல. 9 நாள் உங்களுக்கு போட்டி இல்லாம 9 நாள் கலெக்ஷன் கிடைச்சிரும்ல. இப்ப எல்லா படமும் 10 நாள் தானே வசூல். அந்த 10 நாள் வசூலை நீங்க பாத்துடலாம்ல. 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஒரு 10, 11 நாள் வசூல் உங்களுக்கு அதுல கிடைச்சி போகும். 3ஆவது வாரம்லாம் எந்த படத்துக்கு கூட்டம் இருக்குது. அப்ப நீங்க அதை
3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்குல ரிலீஸ் பண்ணிடலாம். நீங்க என்ன நினைச்சீங்க? 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும், பொங்கலுக்கும் இவனும் வரமாட்டான், பொங்கல் வசூலே நம்ம அழியணும்னா நீங்க மட்டும்தான் இந்த நாட்டுல சினிமா பண்ணிட்டு இருக்கீங்க, மற்ற எல்லாம் ஏமாலியா? ரெட் ஜெயின் பார்ட்னரை ஒரு கல்யாணத்துல பார்த்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பராசக்தியை சாதாரண நாள்ல ரிலீஸ் பண்ணதோட அந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு 50% மேல ஹாலிடேல ரிலீஸ் பண்ணா வசூல் வரும், நாங்க ஹாலிடேக்கு தான் ரிலீஸ் பண்ண போறோம்னு ரெட் ஜெயின் பார்ட்னர் ஒரு கல்யாண வீட்டுல பார்க்கும்போது அந்த கருத்தை அவர் முன் வச்சார். கரெக்ட் தான், பிசினஸ். இதே இடம் தானே இன்னைக்கு உதயநிதிக்கும் விஜய்க்கும் தகராறு. மன்மன் நம்ம படத்தை தானே சத்யம் தேட்டர்ல போடுவோம்னாரு. இவர் வந்து காவலந்து கேட்கும்போது பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு சொன்னது தானே. இப்போ பிசினஸ்ல அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. ஸோ இதுல ஜனநாயகத்துக்கு வந்து ஆப்போசிஷன் இல்லாம வசூல் வேணும்னா 9ஆம் தேதிங்கிறத நீங்க அட்வான்ஸ் பண்ணிடுங்க. 1ஆம் தேதிக்கோ 2ஆம் தேதிக்கோ உங்களுக்கு நல்ல நாள் பார்த்து அதை அட்வான்ஸ் பண்ணிடுங்க, உங்களுக்கு அது வசூல் வரும். ஓகே. இப்ப பொங்கல் ஃபைட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு, சட்டப்படி நியாயப்படி தான் அந்த செயல்படுறாங்க, உங்களுக்கு சூழ்நிலையில சிக்கலாயிட்டு. ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணி முடிஞ்சதும் விஜய் எல்லாத்தையும் கலத்தி விட்டுட்டு போங்கடா புண்ணாக்குகளா அப்படின்னு டிஸ்பாண்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.